Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல SBI Youth for India Fellowship Program பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு கம்பெனில போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு இன்டர்ன்ஷிப்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணி சர்டிபிகேட் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே நல்ல ஒரு ஹை ரேஞ்ச் சேலரியில ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோல SBI கொடுக்கக்கூடிய அந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, அதில் எவ்வளோ சேலரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டாக தான் இது வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல SBI தரப்புல இருந்து SBI யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே வந்து இந்த ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் வந்து பாஸ் அவுட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து என்ன ஒர்க் அப்படிங்கிற பார்க்கும்போது SBI, அதாவது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த பேங்க் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கறத ஒன்று வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்க NGO கூட வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து எடுத்து பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ல வந்து எஜுகேஷன் சம்பந்தமான ஒர்க்ஸ், ஹெல்த் கேர் சம்பந்தமான ஒர்க்ஸ், அதே மாதிரி வந்து என்விரான்மெண்ட் சம்பந்தமான ஒர்க்ஸ், லைவ்ஹுட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் எடுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டை வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டைஃபண்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பார்க்கும்போது மந்த்லி ஸ்டைஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கவரேஜ் பண்ணுறது வந்து 16,000 ரூபாய் அப்படிங்கிறது பேசிக்காக உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒர்க் லொக்கேஷனுக்காக வந்து 2,000 ரூபாய் வந்து உங்களுக்கு பெர் மந்த் ட்ராவல் அலவுன்ஸுமே உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ப்ராஜெக்ட் அலவுன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிலவெண்ட்டாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீஅரேஞ்ச்மெண்ட் அலோவன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் டைம் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து 90,000 ரூபாய் வந்து ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கெரியர் பேஸ்க்காக வந்து இந்த 90,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இது வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ள போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக போயிட்டு இது வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அதே மாதிரி நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொலாபரேட் வித் டாப் என்ஜிஓஸ்ல இருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ரூரல் லீடர்ஸ் கூட, அதே மாதிரி நேஷனல் நெட்வொர்க் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டைப் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணுவீங்க. இந்த SBI இன்டர்ன்ஷிப்போட நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னா ஒரு சில பேசிக் கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதில் பேசிக்காக வந்து இருக்கக்கூடிய முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த டிகிரியை 1 அக்டோபர் 2025க்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே வந்து அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். பார்ன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 1993 அண்ட் வந்து 6 அக்டோபர் 2004 இதுக்குள்ள பிறந்திருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிற வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சேஞ்சஸ் அண்ட் வில்லிங்லெஸ் டு ஒர்க் இன் ரூரல் இந்தியா, அதாவது ரூரல் சைடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வில்லிங் இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, எந்த ஒரு பீரியட்ஸுமே நீங்கள் வந்து ஃப்ரெஷராக வந்து இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப்கான டூரேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் டூரேஷனாக இருக்கும். ஃபுல் டைமாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா முழுவதுமே வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட ஸ்டேட்டுகளில் 250+ ரூரல் லொக்கேஷனில் வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் நேர்பையிலுமே நீங்கள் வந்து ஒர்க் லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வந்து வைப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டோரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. மோட்டிவேஷனல் ஏதாச்சும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய
பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரூரல் டெவலப்மெண்ட் சம்பந்தமா நீங்க வந்து பிரசன்டேஷன் வந்து கொடுக்கணும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவை நீங்க வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். ஸோ இது அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. டைரக்டா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஓவரால் எல்லாருமே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி ஒன்ஸ் வந்து போட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட பிரைமரி மொபைல் நம்பர், மறுபடியும் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஏதாச்சும் அப்டேட் கொடுக்கறதுக்காக டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து நீங்க அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், நீங்க வந்து மேலா ஃபீமேலா, அதே மாதிரி உங்களோட மேரல் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி உங்களுடைய சிட்டிசன்ஷிப், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்லி நீங்க வந்து எங்க வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், உங்களுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல், அதே மாதிரி வந்து உங்களோட எஃபி ப்ரொஃபைல் இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் லாங்குவேஜ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பா வந்து தமிழ் பேசிக் நம்ம லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அப்படிங்கிறது கம்பல்சரியா நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீக்கர், ரீடு, ரைட் இது மூணுமே நீங்க வந்து தெரியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடிஷனலா லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த ஆப்ஷனையுமே நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்க ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் வந்து ஃபைனலா வரும். அந்த அசஸ்மெண்ட்டை நீங்க வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 5 ஸ்டெப்பை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.